என்று வானொலியிலும் முழங்கி வருகிறோம் நாளும். ஆகையினால் நான் திருக்குறள் உலக பொதுமறை உன்னத தமிழ்மறை என்று சொல்வதற்கு இன்னொரு காரணம் உண்டு. வேத உபனிஷத்துக்களின் சாரம் திருக்குறள். அதனால்தான் இதை திருக்குறள் நெறின்னு எல்லாரும் சொல்லுங்கிறோம். இது ஏதோ சேயோனுக்காகவோ இந்த திருவள்ளூர் தமிழ்ச்சங்கத்துக்காகவோ சொல்லவில்லை. உலக பொதுமறை வழங்கிய தெய்வ புலவர் திருவள்ளுவர் உலக பொதுமறை என்று நாம் சொல்வதற்கு பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று பாடியவர். அதனால் தான் அதை நாம் இப்படி சொல்லுகின்றோம். நான் சொல்ல சொல்ல மாணவ செல்வங்களே சற்றே தொடக்க விழாவை எவ்வளவு அழகா சொன்னீங்க, ஓங்கி ஒலித்தீங்க. அங்க கூட எக்ஸாமினேஷன் ஹால், கன்ஃபைன்டு ஹால், இப்பொழுது மிகப்பெரிய வளாகம். உங்கள் ஒலி உறக்க ஒலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வாழ்க. இன்னும் ஏன்னா இது சொல்லணுமா வேண்டாமா, நமக்குள்ளே ஒரு போட்டி மனத்துக்குள்ள. உங்களுக்கு தெரியுமா, அந்த மனம் இருக்கே அது பெரும் பாடு. அது குரங்கு, மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. இவர் சொல்லி நான் சொல்லுவதா என்று நம் மனமே நினைக்கும். அப்படி அல்ல, நல்லதை சேர்ந்து ஒலிப்போமே. வாழ்க வாழ்க. திருவள்ளுவர் வாழ்க. வளர்க வளர்க. திருக்குறள் நெறி வளர்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வயதில் காத்திருக்கும் எங்கள் கல்லூரிக்கு எவ்வளவு சீரை எவ்வளவு அதிகமாக பெற முடியுமோ அவ்வளவு முயற்சிகளையும் அணுவளவும் பிறழ்வின்றி செய்து கொண்டிருக்கிற எங்கள் கல்லூரி முதல்வர் வரவேற்புரைக்காக எங்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் சென்ற டிசம்பர் மாதம் 7-8 தேதிகளில் இந்த கல்லூரிக்கு விஜயம் செய்த பொழுது திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் பூங்கா என்கின்ற நாளிதழ் வெளியிடப்படுகின்றது. அதில் ஆராய்ச்சி கட்டுரைகள் தமிழில் வெளியிடுகின்றார்கள். அதை நம் கல்லூரி மாணவர்களும் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் பங்கேற்கும்படி கூறினார். அது சம்பந்தமாக நானும் சில தகவல் சேகரித்துக் கொண்டிருந்தேன். மீண்டும் ஜனவரி மாதம் எங்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர் இந்த கல்லூரிக்கு விஜயம் செய்த பொழுது அந்த அறிவியல் கருத்தரங்கை நம் கல்லூரிகளை நடத்த முடியும், அதற்கான பொருளுதவியும் ஏற்பாடு செய்து கொடுத்தார். இது சம்பந்தமாக இந்த அறிவியல் பூங்காவின் ஆசிரியர் கலைமாமணி சேயோன் அவர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினேன். அதற்காக அவரும் சில கருத்துருகளை கோரி அதற்காக செயல்பட்டுக் கொண்டு வந்தேன். அப்பொழுதுதான் தெரிந்தது இந்த MTS என்கின்ற அரசு சாரா தொண்டு நிறுவனம் என்று. அநேகமாக அனைவருக்கும் தெரியும், தொண்டு நிறுவனங்கள் என்றால் ஏதோ பேனரை பின்னால் கட்டி இரண்டொரு வகுப்புகள் நடத்தி செல்வார்கள் என்று. நானும் அதுபோலதான் சற்று அசால்ட்டாக இருந்தேன். ஆனால் அவர்கள் இங்கு வந்து இதை நடத்தி கொண்டிருக்கும் போது பார்த்தபோதுதான் அதனுடைய அருமை பெருமைகளை நான் நன்கு உணர முடிந்தது. ஐயா, இந்த 5 நாட்களும் எங்களுக்கு 5 மணி நேரம் போல சென்றதே தெரியாமல் அவர் வழிநடத்தி வந்தார். இவ்வாறு சீரும் சிறப்பும் உடன் இந்த கருத்தரங்கு செயல்பட்டுக்கு காரணகர்த்தாவாகிய எங்கள் கல்லூரி முதல்வர் எங்களுடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் என்பது மிகையாகாது. மேலும் இந்த கருத்தரங்கு 13ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்தது.
சில காரணங்களால் அது தள்ளி 19ஆம் தேதியாக வந்தது. அப்போது இந்த 19ஆம் தேதிக்காக இனாவல் ஃபங்க்ஷனுக்காக எங்களுடைய துணைவேந்தர் அவர்களை அணுகி தாங்கள் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கூறிய பொழுது அவர் பன்னாட்டு கருத்தரங்கு ஒன்று சென்னையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதற்காக நான் அங்கு இருக்க வேண்டிய சூழ்நிலையால் கட்டாயத்தால் வர முடியாது என கூறியதனால் அட்லீஸ்ட் இந்த வேலட்ரி ஃபங்க்ஷனுக்காக வர வேண்டும் என்று சேவன் அவர்களும் நானும் வர கேட்டோம். அவருடைய பிஸி ஷெட்யூல், அதுவும் பிப்ரவரி மார்ச் அனைவருக்கும் தெரியும். இருப்பினும் எங்களுடைய அழைப்பை ஏற்று அதற்காக தனி காலம் ஒதுக்கி சென்னையிலிருந்து வந்து இந்த கருத்தரங்கில் பரிசு வழங்கி உரையாற்ற இங்கே அமர்ந்திருக்கும் எங்கள் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களை எங்கள் கல்லூரி சார்பாகவும் MTS அகாடமி சார்பாகவும் அவரை வருக 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 என்று இருக்கரம் கூப்பி வரவேற்கின்றனர். மேலும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு 9 மணிக்கு நெல்லை அவருடைய சொற்பொழிவை கேட்கலாம் என்று இங்கு வந்திருந்தேன். ஒரு மணி நேரம் இருந்துட்டு போயிட்டு நம்ம வேலையை பார்க்கல. ஏன்னாக்க இந்த இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய தமிழ் மன்ற விழா, நாள் நடைபெறவிருக்கின்ற கல்லூரி மற்றும் விடுதி விழாவிற்கு சில ஏற்பாடுகள் செய்ய வேண்டி இருப்பதால் சற்று வந்து பார்த்துட்டு போனா அவங்களுக்கு ஒரு இதாக நல்லா இருக்குமென்னு சொல்லி வந்துட்டு போனேன். ஆனா 9 மணிக்கு வந்ததுதான் தெரியும் எனக்கு. 9:30 12 மணி வரையிலையும் டாக்டர் நர்மதா வந்து சொன்னபோதுதான் எனக்கு விழிப்பு வந்தது. அது போல ஒரு மெய் மறந்து நல்ல அருமையான கருத்து. எனக்கு உண்மையிலே எனக்கு இந்த 2 விழாவும் இல்லைன்னாக்கா 5 நாள் லீவ் போட்டு கூட அதை அட்டன் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரியான ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல செமைய அருமையான கருத்து சொல்லி கொடுத்திருந்தார். எனவே அதாவது இது வந்து ஒரு கதமம் என்று சொல்லலாம். அவருடைய கருத்தை சொற்பொழிவை கேட்கணும் என்றால் நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அவர் மட்டும் இல்லைங்க. அப்புறம் மணி 1 மணிக்கு வந்து டாக்டர் நர்மதா வந்துட்டு எங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது சொன்னாருங்க, இந்த CSI பாலிடெக்னிக் ஒரு அம்மா வந்தாங்க சார், அறிவியல் கருத்துக்களை கார்ட்டூன் மூலம் எப்படி மக்களுக்கு கொண்டு செல்லுதல், ரொம்ப அருமையான கருத்துங்க, அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னு சொன்னேன். அப்படி சோ இது போல அறிஞர் பெருமக்கள் பலரை அழைத்து ஒன்று சேர எங்களை, அதாவது அவர் என்ன சொல்லனாக்க தமிழ் வரும், கல்லை கனியாக்கினார், முல்லை மலராக்கினார். அது போல எங்களுடைய இதயங்கள் மேடு பள்ளங்களை சமம் செய்து எங்களை ஒரு வழிநடத்தி என்னை மட்டும் இல்லை 70 பேரையும், அந்த 70 பேரையும் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆக்கிய பெருமை சேர்த்த சேயோன் அவர்களையும் எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் பல்கலைக்கழக சார்பாகவும் வருக 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 என்று இருக்கரம் கூட்டி வரவேற்கின்றேன். அடுத்ததாக நபார்டு வங்கி திரு ஜெயக்கண்ணன் அவர்கள், சேயோன் அவர்களுக்கு இன்னும் ஒரு மனசுல ஒரு உறுத்தல் இதுல இருக்கும். ஏன்டா நாம எங்க கருத்தரங்கு நடத்துறோம், தமிழ் கருத்தரங்கு, அறிவியல் கருத்தரங்கு, அவர் MCOM படிச்சவரு, அவர் நபார்டு வங்கி யாரு, அவரை ஏன் அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு இன்னும் அவரு இருக்கும். சோ அதை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஐயா, அவர் நபார்டு வங்கி துணை மேலாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த கவிஞரும் கூட. அவருடைய இளம் வயதிலிருந்து தொகுத்த கவிதைகள் 1290 கவிதைகள். அந்த கவிதைகளை மட்டும், ஒரு சில கவிதைகளை மட்டும் முதல் பதிப்பாக மனதின் எதிரொலி என்கின்ற ஒரு புத்தகமாக வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார். அவருக்கு தமிழில் சிறந்த மிகுந்த ஈடுபாடு, அந்த தமிழின் ஈடுபாடாகவே இருந்ததாகவே அவரை இங்கே அழைத்து விரிவுபடுத்த வேண்டும் என்கிற ஒரு காரணத்தால் தான் இங்கே அழைத்துள்ளோம். வேற எந்த இதுவும் இல்லை ஐயா. இந்த நேரத்தில்
எல்லாருக்குமே தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னாக்க, தேன் அழிச்சுவன் புறங்கையை நக்காம இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு. இனிமே அவரை கூப்பிட்டுட்டோம், எங்களுடைய இதுக்காகவும் ஒரு சின்ன ஒரு கோரிக்கை அவருக்காக வைக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதாவது மகாபாரதத்துல திரௌபதி துரியோதனுடைய சபையில தூவில் இருக்கிறாங்க. அவளை எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பாக்குறேன், ஒண்ணும் முடியல. பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், தர்மன் எல்லாரையும் கூப்பிட்டு பாரு, யாரும் துர்ணாச்சாரியா எல்லாம் யாரும் வரல. அவளால முடியல, கடைசியிலே முடியல. கிருஷ்ணா, கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கை ரெண்டு எடுத்துட்டார். உடனே கண்ணன் அங்கிருந்து சேலையை கொடுத்து மானத்தை காப்பாற்றினார். அதே போல அந்த மகாபாரதத்தை பாத்தீங்கன்னா கண்ணனுடைய வேலை எதுவும் ஆயுதம் எடுத்து போர் செய்யவில்லை, ஒரு கைடன்ஸ் தான் பண்றாரு. அது போல நாங்கள் 22 வருட காலமாக ஒரு நல்ல காம்ப்ளெக்ஸ், கிளினிக்கல் காம்ப்ளெக்ஸ் வேண்டும் என்று எவ்வளவோ ஃபண்டிங் ஏஜென்சிக்கு முயற்சி செய்து பார்த்தோம். கடைசியில் கண்ணா, அதாவது நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்று, நீங்க ஆயுதம் எடுத்து செய்ய வேண்டியதில்லை, எங்களுக்கு அறிவுரை கூறினால் போதும், எங்கள் பல்கலைக்கழகம் மூலம் அதை செயல்படுத்திக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற எந்த பங்கன் என்றாலும் உங்கள் மிகுந்த பொருளுதவி கொடுத்து எங்களை காப்பாற்ற முடியும் கேட்டுக்கொண்டு அவரையும் இந்த விழாவிற்கு வருக 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 என்று வரவேற்கின்றேன். மற்றும் இந்த அறிவியல் என்றாலே மக்களுக்கு சற்று பின்னோக்கி செல்வார்கள். அதுவும் இப்போது இருக்கின்ற நடைமுறையில் ஆங்கிலம் என்றால் அனைவருக்கும் அதாவது டக்குன்னு வந்துருவாங்க, செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லாம் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆனா தமிழில், அறிவியலில் தமிழில் அப்படின்ற சார் கருத்து கொடுத்துட்டாரு. என்னடா இதுக்கு நானும் டாக்டர் எல்லாம் ஸ்டாஃப் எல்லாம் போட்டு கூடி கேட்டும் போது யார் சார் வருவாங்க, இதுக்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அப்படின்ற கொஞ்சம் சற்று மலைத்தே இருந்தோம். அந்த சமயத்தில் தாயோட சொன்னாரு, அப்படி யாரும் வரலன்னா சரி நம்ம பசங்க இருக்கிறாங்க, வச்சு கூட நடத்திக்கலாம், வாங்க சார் செய்யணும் சார் சொன்னாருங்க. ஆனா கடைசியில பார்க்கும்போது நான் வரேன், நீ வரேன் சார், எங்களுக்கு கொடுத்து ஆகணும். 17 கல்லூரியில் இருந்து திரளான மாணவர்கள் நான் வரேன் நீ வரேன்னு சொல்ல, அதை ஸ்கிரீன் பண்ணி அப்புறம் எல்லாம் டெலீட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுங்க. சோ மற்ற கல்லூரிகள் நாம் எங்கள் கல்லூரி மாணவர்களும் செலக்டர்கள் அல்ல. எங்கள் கல்லூரி 20, மற்ற கல்லூரி 30. அப்படி இருக்கும்போது எங்க கல்லூரி 20 இன்னும் மத்த 20 இன்னொரு 20 பாது மேடம் ரூம்லயே சத்தியாகிரகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேடம் எப்படியா எங்களை இன்க்ளூட் பண்ணாதான் நாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஒரு வந்த உடனே அவர்கிட்ட சொல்லி அவங்களும் கொஞ்சம் சேர்த்திடலாம் சார் சொல்லிட்டு மொத்தம் 50 என்பது 70 உயர்ந்து விட்டது. இதுல இருந்து என்ன தெரிகின்றது, அனைவரும் அன்று தமிழ் முப்பெரும் விழாவில் தமிழ் செத்து போச்சு, தமிழ் செத்து கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக தமிழ் சாகவில்லை, இன்றும் வளர்ப்பறையாக நான் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவாக தெரிகின்றது. எனவே இதற்கு பல்வேறு கல்லூரிகளில் இருந்து, நாமக்கல், கரூர் மாவட்டத்தில் இருந்த பல்வேறு கல்லூரிகளில் இருந்து இங்கே பயிற்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் எனதருமை மாணவ சங்கங்களை அனைவரையும் நான் வருக 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 என்று இந்த கருத்தரங்கு சார்பின் மூலம் வரவேற்கின்றேன். மற்றும் இங்கே வந்திருக்கும் CSA பாலிடெக்னிக் முதல்வர் அவர்களே மற்றும் ஐயாசாமி அவர்களே மற்றும் அவர்கள் குடும்பத்திலிருந்து வந்திருக்கும் அனைத்து பெருமக்களே, எங்கள் கல்லூரி சக ஊழியர்களே, மற்ற மாணவ நண்பர்களே, அனைவரையும் இந்த கருத்தரங்குக்கு வருக வருக என்று கூறி என்னுடைய வாழ்த்துரையை முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம், நன்றி. இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கிறவர்களுக்கு அந்த நினைவே ஒரு பெரிய பரிசாக இருக்கும். இருந்தாலும் இந்த விழாவிற்கு வந்திருக்கிற விருந்தினர்களுக்கு முதலில் எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களுக்கு எங்களுடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். முனைவர் C.
சேயோன் அவர்கள் எங்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார். இந்த விழாவின் மையமான எங்களுடைய துணைவேந்தர் அவர்களுக்கு முனைவர் நர்மதா அவர்கள் சிறப்பு பரிசு வழங்குவார். சிஎஸ்ஐ பாலிடெக்னிக் முதல்வர் மதிப்பிற்குரிய முனைவர் சாம்சன் ரவீந்திரன் அவர்களுக்கு எம்டிஎஸ் அகாடமியினுடைய புரவலர் மதிப்பிற்குரிய ஐயாசாமி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். முனைவர் சேயோன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். முனைவர் ரிச்சர்ட் ஜெகதீசன் அவர்கள் சிறப்பு பரிசு வழங்குவார். நபார்டு வங்கியினுடைய துணை பொது மேலாளர் கவிஞர் ஜெயக்கண்ணன் அவர்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்போடு மதிப்பிற்குரிய மாணவர் மன்ற துணைத் தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். முனைவர் சேயோன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். முனைவர் மணிவண்ணன் அவர்கள் சிறப்பு பரிசு வழங்குவார். இந்த விழாவிற்கு அறிமுகமாக உங்களிடம் ஏற்கனவே அறிமுகமாகி இருக்கிற மதிப்புக்குரிய சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தினுடைய உதவி இயக்குனர் முனைவர் சேயோன் அவர்கள் அறிமுக உரைக்காக. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் தங்கராஜ் அவர்களே, இந்த நிறுவனத்தின் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய முதல்வர் பேராசிரியர் முனைவர் சந்திரகாசன் அவர்களே, நபார்டு வங்கியின் நற்கவிஞர் ஜெயக்கண்ணன் அவர்களே, ஜெயத்தை அவருடைய பேரிலேயே கொண்டிருக்கிறார், உங்களுக்கு எப்பொழுதும் ஜெயம்தான். ஆக ஜெயக்கண்ணன் அவர்களே, என்னுடைய கெழுதகை நண்பர், ஒரு 10-15 ஆண்டுகளாக எம்டிஎஸ் அகாடமியோடு தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற